அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் செக் பவுன்ஸ் ஆக்ட் 138 என்ன ஆக்டில் லீகல் நோட்டீஸில் இந்த விஷயம் சொல்லலைன்னா அந்த கேஸ் மெயின்டைன் ஆகாது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 138 என்ன ஆக்ட் காசோலை வழக்கில் புதிய திருப்பம். நோட்டீஸில் இந்த ஒரு விஷயம் இல்லையெனில் வழக்கே செல்லாது. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் முக்கியமான சட்ட தீர்ப்பு காசோலை திருப்பிய செக் பவுன்ஸ் வழக்குகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஹைகோர்ட் ஆஃப் கேரளா வழங்கிய இந்த 2026 தீர்ப்பில் செக்ஷன் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் வழக்கில் அனுப்பப்படும் சட்ட நோட்டீஸில் ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிடப்படாவிட்டால் அந்த நோட்டீஸே சட்டப்படி செல்லாது என்று கூறப்பட்டுள்ளது. வழக்கினுடைய பின்னணி பார்க்கலாம். இந்த வழக்கில் ஒரு நபர் 95,000 மதிப்புள்ள காசோலையை வழங்கியதாகவும் அது வங்கியில் செலுத்தப்பட்ட போது திருப்பி வந்ததாகவும் கூறப்பட்டது. பின்னர் புகார்தாரர் சட்ட நோட்டீஸ் அனுப்பினார். ஆனால் அந்த நோட்டீஸில் ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருந்தது. அதாவது எவ்வளவு தொகையை செலுத்த வேண்டும் என்ற விவரம் நோட்டீஸில் குறிப்பிடப்படவில்லை. வெறும் காசோலை எண் மற்றும் தேதி மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. நீதிமன்றம் என்ன சொன்னது? செக்ஷன் 138 வழக்கில் காசோலை வழங்கப்பட வேண்டும். அது சட்டப்பூர்வ கடனுக்காக இருக்க வேண்டும். காசோலை வங்கியில் திரும்ப வேண்டும். 30 நாட்களுக்குள் சட்ட நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். நோட்டீஸ் பெற்ற பிறகு 15 நாட்களுக்குள் பணம் செலுத்தாதிருக்க வேண்டும். இந்த அனைத்து கட்டங்களும் பூர்த்தியாகினால் மட்டுமே குற்றம் உருவாகும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. ஸோ முக்கிய சட்டப்புள்ளி என்ன அப்படின்னா, செக்ஷன் 138 சப்கிளாஸ் பியில் டிமாண்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் த செட் அமௌண்ட் ஆஃப் மணி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நோட்டீஸில் இந்த காசோலில் உள்ள ரூபாய் எவ்வளவு என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்பதே சட்டத்தின் நோக்கம். ஏன் தொகை குறிப்பிட வேண்டும் அப்படின்னா, நீதிமன்றம் மிக எளிமையாக விளக்கியுள்ளது. ஒருவருக்கு நோட்டீஸ் வந்தால் நான் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். தொகை குறிப்பிடப்படாவிட்டால் அவர் எந்த தொகையை செலுத்தி தன்னை காப்பாற்றிக் கொள்வது என்பதே கேள்விக்குறியாகிறது. புகார்தாரின் வாதம். புகார்தாரர் என்ன சொன்னார்? எங்களுக்கு ஒரே ஒரு பரிவர்த்தனை மட்டுமே நடந்தது. எனவே எந்த தொகை கேட்கிறோம் என்பது எதிர் மனுதாரருக்கு தெரியும் என்று வாதிட்டார். ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்கவில்லை. நீதிமன்றத்தின் கடுமையான நிலைப்பாடு சட்டம் தெளிவாக தொகையை கேட்க வேண்டும் என்று கூறுகிறது. எனவே தொகையை ஊகித்து கொள்ளலாம் என்ற வாதம் ஏற்க முடியாது. ஒரு சட்ட நோட்டீஸில் காசோலை எண் மட்டுமல்ல, காசோலை தொகையும் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்மானித்தது. இதன்படி இந்த தீர்ப்பு நமக்கு என்ன தெரிவது அப்படின்னா, நோட்டீஸில் அதாவது புகார்தார் அனுப்பும் அந்த கம்ப்ளைண்ட் அனுப்பும் லீகல் நோட்டீஸ், அதாவது அவங்க கம்ப்ளைண்ட் சார்பாக அவங்களுடைய அட்வொகேட் சென்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டாச்சுட்டரி லீகல் நோட்டீஸில் கண்டிப்பாக நோட்டீஸில் தொகையை குறிப்பிடப்படாதால் அது சட்டப்படி செல்லுபடியாகும் நோட்டீஸ் அல்ல. சட்டப்படியான செயல் நோட்டீஸ் இல்லையெனில் செக்ஷன் 138 குற்றம் முழுமையடையாது. எனவே குற்றம் சாட்டப்பட்ட நபர் விடுவிக்கப்பட்டார். மேலும் மேல்முறையிலும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஸோ பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பு பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிகப்பெரிய பாடமாக உள்ளது. காசோலை வழக்கில் நோட்டீஸ் அனுப்பும்போது காசோலை எண், காசோலை தேதி, வங்கி விவரம், திரும்பிய காரணம், குறிப்பாக காசோலை தொகை இவை அனைத்தும் தெளிவாக குறிப்பிட வேண்டும். ஒரு சிறிய தவறும் முழு வழக்கையும் பாதிக்கக்கூடும். இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா, இந்த தீர்ப்பு சட்ட நடைமுறைகளில் உள்ள தொழில்நுட்ப அம்சங்களின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறது. காசோலை திரும்பியது என்றால் தானாகவே தண்டனை கிடைக்கும் என்பது தவறாக எண்ணம். சட்டத்தில் கூறப்பட்ட ஒவ்வொரு நடைமுறை சராசரியாக பின்பற்றப்பட்டால்தான் செக்ஷன் 138 வழக்கில் வெற்றி பெற முடியும். இந்த தீர்ப்பு எதிர்காலத்தில் பல காசோலை வழக்குகளில் முடிவை மாற்றக்கூடிய முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதலாவதாக நம்ம வீடியோ பார்க்க வந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.